எந்த மீன் வாங்கினாலும் குழம்பு ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாலை மீன் வாங்கியிருக்கேன். சாலை இல்லை மத்தின்னு கூட சொல்கிறாங்க. வாங்க இந்த மீன் வச்சு இன்றைக்கி நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு செய்து பார்க்கலாம். எந்த மீன் குழம்பு செய்தாலுமே வீடு மணக்கத்தான் செய்யும். அதுலேயும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்து பாருங்கள். அந்த வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. தாளிக்கும் போது கடுகோட சீரகம், சோம்பு எது சேர்த்து தாளித்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக வெந்தயம், ரெண்டு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகாய், 8லேருந்து 10 வரைக்கும் சின்ன வெங்காயம், அதே அளவுக்கு பூண்டு எல்லாம் சேர்த்து எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கணும். அரைக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 3 இல்லை 4 பல் பூண்டு, 3-4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், அதோட சின்னதாக ஒரு தக்காளியும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் கலர் மாறி வரும்போது ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கணும். தக்காளி வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூளோட அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், எப்போவுமே பொடியெல்லாம் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து வதக்குனீங்கன்னா பொடியெல்லாம் தீஞ்சு போகாமல் இருக்கும். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு மீன் குழம்போட ரெசிப்பியை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதுவும் நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அரைச்சி வச்சுருந்த தேங்காய், தக்காளி எல்லாம் கூட சேர்த்துடலாம். வரா சுவையரும்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் புது வீடியோ போடும்போதும் லைவாக குக் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துடலாம். கலந்து பார்த்துட்டு தண்ணி தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க. மொத்தத்தில் 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு செய்யும்போது காரம், புளிப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கும்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்குறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். 1 கிலோ அளவு சால மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும்.
குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மீனெல்லாம் சேர்க்கணும். கரண்டி வச்சு ரொம்ப கிளறி விடக்கூடாது. எல்லா மீனும் இந்த குழம்புல முங்கி இருக்கிற மாதிரி லேசாக கலந்து விட்டாலே போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை கொதிக்க விடணும். மீனை குழம்போடு சேர்த்த பிறகு அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 இல்லை 3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். மீன் நல்லா வெந்துடும். குழம்பு நல்லா கொதித்து மீனெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.